The Lord's power was upon him. லூக்கா 1:66. அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Her neighbor and relatives, they all rejoiced with her. லூக்கா 1:58. மேலும் சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். My soul glorifies the Lord. லூக்கா 1:47. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, the source of John's joy was the humility. With power and success, there comes a certain greedy satisfaction. But humility is spacious enough to contain joy. தாழ்ச்சியே அருளப்பருடைய மகிழ்ச்சியின் ஊற்று. அதிகாரம், வெற்றி, ஒருவித இருமாப்பு நிம்மதியை தரும். தாழ்ச்சியே மனம் குளிரும் மகிழ்வை பரப்பும். The intelligent arrogance என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். கொஞ்சம் அறிவு அதிகமாக இருந்தால் அல்லது பல வகையான திறமைகள் இருந்தால் அதன் கூடவே வருகின்ற ஒரு வகையான இருமாப்பு. ஆனால் தாழ்ச்சியானது ஒரு நிறை குடத்தை போன்று. மற்றவைகள் எல்லாம் அரைக்குடம். அரைக்குடம் தழும்பும், நிறைக்குடம் தழும்பாது. இதுதான் வாழ்வினுடைய சூட்சுமம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தேவதாயும் சரி, இன்னும் யாரெல்லாம் மிக மிக சிறப்புக்குரியவர்கள், மகிமைக்குரியவர்கள் எல்லாம் தாழ்ச்சியுடன் இருப்பதை. போப்பாண்டவர்கள் தங்களை சர்வன்ட் ஆஃப் சர்வன்ட்ஸ், செர்வும் செர்வோரும் என்று தங்களை அழைப்பர். அடியாருக்கெல்லாம் அடியார். மிகப்பெரிய தலைவர்கள். ஆனால் தங்களை இவ்வாறு அழைப்பதிலே அந்த தாழ்ச்சியை வெளிக்காட்டுகின்றனர். முன்னாள் போப்பாண்டவர் ஜான் பால், இப்பொழுது புனிதர் பட்டம் பெற்றிருக்கக்கூடியவர், பல நாடுகளுக்கு பயணம் செய்தவர். ஒரு திருப்பு முனையை திருச்சபைக்கு தந்தவர். ஒவ்வொரு நாட்டிற்கும் விமானத்தில் வந்து இறங்கி, அதன் படிக்கட்டுகளில் இறங்கி, அந்த மண்ணை தொட்டவுடன், மிதித்தவுடன் மண்டியிட்டு அந்த மண்ணை முத்தம் செய்வார் தாழ்ச்சியுடன். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் இந்த மண்ணை நேசிக்கிறேன், நான் இந்த மண்ணிலுள்ள மக்களை நேசிக்கிறேன், இதோ என் அன்பை வெளிக்காட்டுகிறேன் என்ற தாழ்ச்சிக்குரிய செயல். பாதம் கழுவும் சடங்கில் நாம் பார்க்கிறோம், குரு சீடர்களின் பாதங்களை கழுவி அதை முத்தமிடுவதை. நம்முடைய இன்றைய போப்பாண்டவர் பிரான்சிஸ் சிறைக்கு சென்று சிறையில் இருப்பவர்களுடைய பாதங்களை கழுவினார். அதுவும் ஒரு பெண் சீடரின் பாதத்தை கழுவினார். அரியாங்குப்தர் அப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும்? போப்பாண்டவர் யாரும் அவரை ஏன் செய்தாய் என்று கேட்க முடியாது. தாழ்ச்சிக்குரிய தன்மையை வெளிக்காட்டுகின்றார். ஆகவே சட்டதிட்டங்கள், ரூப்ரிக்ஸ் என்று அழைக்கக்கூடிய பல வகையான ஒழுங்குமுறைகள், இவைகள் எல்லாம் உண்டு. இதையும் தாண்டியதுதான் தாழ்ச்சி. Zechariah in his silent contemplation learned to believe God. சக்கரியாவுக்கு
இறை தூதர் காட்சி கொடுத்து அவருடைய முதுமையான வயதில் ஒரு குழந்தை பெறுவார் என்று சொன்ன பொழுது இதை நம்பவில்லை. எனக்கு இந்த வயதிலா? ஆனால் இந்த குழந்தை பிறக்கும் வரை அவர் வாய் பேசாதிருந்தார். அச்சமயத்தில் இறைவனை சிந்தித்தவராக இருந்தார். சக்கரியா அமைதியான தியானத்தில் கடவுளை நம்ப கற்றுக்கொண்டார். There are only two solemnity of birth in the liturgical celebrations: Mary, the mother of Jesus, and John the Baptist, the greatest of those born of woman. மத்தேயு 11:11. திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் 2 பிறப்பு மட்டும் பெருமைக்குரியது. ஒன்று இயேசுவின் தாய் மரியாள் செப்டம்பர் 8, திருமுழுக்கு யோவான் ஜூன் 25 அல்லது 28 நினைக்கிறேன். அப்பொழுதுதான் பசிலிக்கா கையெழுத்தான நாள், திருமுழுக்கு யோவானின் பிறந்த நாள். இந்த பெயர் என்பது இன்றைய நற்செய்தியிலே பெயர் வைக்கப்படுவதை ஒரு நிகழ்ச்சியாக, யோவானுக்கு பெயர் வைப்பதை நிகழ்ச்சியாக நாம் படிக்க கேட்போம். நம் ஒவ்வொருவருக்கும் நம் பெயர் மிக மிக பிடித்தமானது. ஒரு சோதனை செய்து பாருங்கள். ஒரு பேனாவை யாரிடமாவது கொடுத்து எழுதி பாருங்கள் என்று சொல்லுங்கள். அல்லது பேனா வாங்குறீங்க, எழுதி பார்க்குறீங்க, பேனா வேலை செய்தா, எழுதுதா, நல்லா என்ன எழுதுவாங்க தெரியுமா? 90% தங்கள் பெயர்களை எழுதுவார்கள். பேனா கொடுத்ததும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள்லாம் பூசைக்கு வராத மற்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட பேனா கொடுத்து ஏதாவது எழுதேன் அப்படின்னு அவங்க பேரை தான் எழுதுவாங்க. நீங்கள் எழுதுங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுத்து பாருங்கள், ஒரு டெஸ்ட் செய்து பாருங்கள், உண்மையாக இருக்கும். எவ்வளவு தூரம் உண்மை என்பதை அனுபவபூர்வமாக புரிந்து கொள்ளுங்கள். பெயர் என்பது நமக்கு பிடித்தமானது. அந்த பெயரை வைப்பது யார்? நாம் அல்ல, நம்முடைய பெற்றோர். அந்த பெற்றோர் பெயரை தேர்ந்து வைக்கின்றார்கள். நம்முடைய கிறிஸ்துவ மரபுபடி பிள்ளைகளுக்கு ஒரு புனிதரின் பெயரை வைப்பது நல்லது, சிறந்தது, பாரம்பரியமான ஒரு பண்பும். அதற்கு சுலபமாக நான் இந்த வருடத்தின் காலண்டர் 2014 காலண்டர், ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரின் படமும் பெயரும் இருக்கிறது. அந்த நாளில் அந்த புனிதரின் பெயரை வைக்கலாம். அல்லது இன்னும் சற்று முன்னேற்றமாக ஒரு ஃபேஷனாக வைக்க வேண்டும் என்றால் எப்படி செய்யலாம்? இன்றைய புனிதர் பெயர், தாய் தகப்பன் பெயர், 2 தாய் தந்தையினுடைய தாத்தா பாட்டிகளுடைய பெயர் எல்லாவற்றையும் எடுத்து எழுதி அதில் இருக்கக்கூடிய ஆல்பபெட்ஸ் இவைகளை எல்லாம் சேர்த்து கோர்த்து ஒரு புதிய பெயரை உருவாக்கலாம். அந்த பெயர் மிக சிறந்ததாக அர்த்தம் உள்ளதாக இருந்தால் மகிழ்ச்சி, இல்லாவிட்டால் கூட ஒரு புதிய பெயராய் உருவாக்கலாம். நான் ஒருவருக்கு அப்படி ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து கொடுத்தேன், லார்ட்ஸ் என்று, LAUDS, லார்ட்ஸ். என்ன ஃபாதர் அர்த்தம் அப்படின்னா, காலை ஜெபத்திற்கு இந்த லார்ட்ஸ் என்று பெயர். அங்கே அது எப்படி உருவானது? எல் லூர்துசாமி, ஓ உபகாரமேரி, யு உத்திரியமேரி, டி தைரியநாதன், எஸ் சீமோன் என்று நினைக்கின்றேன். அவங்க சொந்தக்காரங்க பேர் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப சந்தோஷம் வரும். ஆகவே பல பங்குகளில் இதை நான் இப்படி சொல்லி கொண்டு வருவதனால் குழந்தை பிறந்தது என்னை தேடிக்கிட்டு வருவாங்க. எதுக்கு? ஃபாதர் ஒரு நல்ல பெயராக குழந்தைக்கு சொல்லுங்கள். அவைகளுக்கு இப்படி எடுத்து கொடுப்பேன். ஒரு முறை நான் நம்முடைய முதல் மந்திரியை பார்ப்பதற்காக செக்ரட்டேரியட் சென்றிருந்தேன். அவர் வருவதற்கு சற்று தாமதம். சரி, வந்தவர்கள் எல்லாம் ஒரு 5 பேர் அருகில் உள்ள கேன்டீனுக்கு போய் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு கேன்டீனுக்கு போய் காஃபி குடிக்க போகிறோம். ஒருத்தர்
ஃப்ளாஸ்க் தூக்கிட்டு வந்தார். ஃபாதர், உங்களை நான் போய் கோயிலில் போய் பார்த்தேன், இங்கே வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, ஆக்சுவலி இங்கே இருக்கிறீங்க, என்ன சங்கதி? எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, இந்த பக்கத்தில் பிரசவ ஆஸ்பத்திரியில், ஒரு பேர் ஒன்று வேண்டும், அதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன்டார். சரி, முடிந்தால் அரை வீட்டுக்கு வா, அங்கே பார்த்து சொல்கிறேன் என்று சொல்லி பிறகு வந்த பிறகு பேர் சூட்டுவது என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. வாழ்நாள் முழுவதும் அந்த நபருக்கு அந்த பெயர். யூத குலத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது. குழந்தைக்கு பெயர் சூட்டிய பிறகு அன்று மாலை நேரத்தில், இரவு கவிழ்ந்த நேரத்தில் அந்த குழந்தையை வெளியிலே எடுத்து போய், பொட்டல் நிலத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைய மேலே தூக்கி பிடிச்சு அந்த பெயரை சொல்லி, சத்தமாக சொல்லி, சக்காரையா, ஜான் என்று சொல்லி 3 முறை சொல்லுவார்கள். இதோ இந்த குழந்தைக்கு இந்த உலகிலே இந்த பெயர். வழக்கமாக நம்முடைய பழக்க வழக்கத்தில் குழந்தையின் காதில் போய் அந்த பெயரை சொல்லுவார்கள், ஜான் என்று. இவையெல்லாம் பழக்கம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் நெய்வேலியில் குழந்தை பிறந்தது. முதல் குழந்தைக்கு என்ன பேர் வச்சார்? ஆற்றல் பிதா அப்படின்னு பேர் வச்சார். 2வது குழந்தை பிறந்தது. 2வது குழந்தைக்கு என்ன பேர் வச்சார்? அமைதி சுதன் என்று பேர் வச்சார். 3வது முறையும் இந்த அம்மா கர்ப்பமாக இருந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளார கிண்டல் பேசினோம், பரிசுத்த ஆவி வரப்போகிறார். 3வது பிறந்தது பெண் குழந்தை. அவர் வைத்த பெயர் வியாகுலத்தாய். ஏன்னா வியாகுலத்தை தெரிஞ்சுக்கிட்டாரோ, அமலோற்ப மாரின்னு வச்சுருக்கலாம், லூர்து மாதிரின்னு வச்சுருக்கலாம், வழக்கமாக வைக்கிற ஆரோக்கிய மாரியை வச்சுருக்கலாம். வியாகுலத்தாயை தெரிந்து கொண்டார். என்ன வருத்தமோ பாவம். இவ்வாறு பெயர்களை வைப்பது. இன்னொரு ஃபேஷன் இருக்கிறது குழந்தைக்கு. இந்த சினிமா பெயர்களை வைப்பார்கள். ஆனஸ்ட் ராஜ் என்று பேர் வையுங்கள் என்பார்கள். இன்னொருத்தர் சொல்வார், பாட்ஷான்னு வைங்க ஃபாதர். ஐயா, இது சினிமா பேர் ஐயா. என்ன ஃபாதர், போன தடவை பேர் வச்சோம், அருணாச்சலம்னு பேர் வச்சோம். அப்புறம் இன்னும் சில பேரெல்லாம் ரஜினிகாந்த் நடித்த பேரெல்லாம் சொல்லி வச்சோம். முன்னாடி பங்கு தந்தை ஒன்றும் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க, நாங்கள்லாம் ரஜினி குடும்பம் அல்ல. இவைகள் எல்லாம் சினிமா தாகம் அல்ல. வேதத்தின் அடிப்படையில் அந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாவலராக அன்றைய புனிதரின் பெயரை வைப்பது சாலச் சிறந்தது. ஆகவே நாம் இதோ தொலைக்காட்சியில் பார்க்கின்ற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது சொந்தம் பந்தம் இவைகளிலே குழந்தைக்கு பெயர் கொடுக்கும் பொழுது இவைகளை நாம் முறையாக சிந்தித்து பெயரை வைத்து அந்த புனிதர்களின் பாதுகாவலிலே அவர்கள் வாழ வளர உதவி செய்வோம். ஜெபம். O Apostle, to all the world, subject of Gabriel's message, shoot of the barren one, and finest flower of the desert, close friend of the bridegroom, prophet worthy of our praises, pray Christ to take pity on our souls. கப்ரியேல் தூதர் கூறிய செய்தியின்படி உலகத்திற்காக அனுப்பப்பட்டவரே, பிள்ளை பேறு பெற தகுதியற்ற பாறையில் அவதரித்த அழகான மலரே, மணமகனின் நெருங்கிய நண்பரே, அனைத்து போற்றுதலுக்குகந்த இறைவாக்கினரே, எங்கள் அனைத்து ஆன்மாக்களின் பேரில் இரக்கம் வையும் கிறிஸ்துவே. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், போடுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. உமை போற்றுகிறோம், ஏனெனில் வல்லமை மிகுந்தவர் நீர், மகத்துவம் நிறைந்தவர் நீர். எங்களுடைய பெயர்களுக்காக எங்களுடைய பெற்றோருக்கு நன்றி கூறுகின்றோம். கிறிஸ்துவ பெயருக்கு ஏற்றபடி நாங்கள் வாழவும் வளரவும் சான்று பகரவும் செய்தருளும்.
எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி சென்றருளும். கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்தருளும். கிறிஸ்மஸ் விழாவுக்கு நெருங்கி வரும் வேளையிலே எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இறை பிரசன்னம் இருக்க எங்களையே தகுதியாக்கிறோம். புறத் தயாரிப்புகள் மட்டுமல்ல, உள்ள தயாரிப்புகளுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க செய்திருளோம். எங்கள் செபத்தை கேளும். யாரெல்லாம் தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் செபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களை தேவைகளை சந்தித்திருளும். சிறப்பாக தொடர் வேண்டுதலாக ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களின் ஏக்கங்களை போக்கியருளும். வாரும் இயேசுவே வாரும். மாரநாதா, கம் லார்ட் ஜீசஸ். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.